பஞ்சாபில் நடந்த பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கபடி போட்டியின் போது தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல். எதிரணியினர் ஃபவுல் அட்டாக் செய்ததாக முறையிட்ட போது நடுவரும் தாக்கியதால் மோதல் மூண்டது. பஞ்சாபில் கபடி போட்டியில் பங்கேற்ற தமிழக வீராங்கனைகள் பாதுகாப்பாக இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி விளக்கம். வீராங்கனைகள் டெல்லிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தமிழ்நாடு இல்லத்தில் தங்க வைக்கப்பட இருப்பதாக பேட்டி. இன்றைக்கு அவங்க இன்னைக்கு நள்ளிரவு டெல்லிக்கு சென்று அங்கே தமிழ்நாடு ஹவுஸில் அவங்க தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு தேவையான உணவு, தங்குகிற வசதியெல்லாம் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கூட சென்ற பிசிக்கல் டைரக்டர் கலையரசி அவங்க கூட நான் தொலைபேசியில் பேசிட்டேன். எந்த விதமான ஒரு பதட்டமான சூழ்நிலை இல்லை, எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிறாங்க. சிலர் கட்சி தொடங்கிய உடனேயே ஆட்சிக்கு வருவோம் என சொல்லி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. வேஷமிடுபவர்கள், நாடகம் நடத்துபவர்கள் பற்றி பேச விரும்பவில்லை எனவும் திட்டவட்டம். 57ஆம் ஆண்டு முதல் தேர்தல் களத்தில் நாம் ஈடுபட்டோம். 49 தொடங்கி 57 தான் தேர்தல் களத்திற்கே வந்தோம். ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அனாதை நிலையில் சுற்றி கொண்டுள்ளவர்கள் நாளைய முதல்வர் என கூறிக்கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். கட்சியின் பெயர் என்ன என்று சொல்லி அடையாளம் கொடுக்க விரும்பவில்லை என்றும் திட்டவட்டம். நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அனாதை நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் என்றெல்லாம் சொல்ல விரும்பல. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. பாஜகவின் பி டீம் நாம் தமிழர் கட்சி என்றால் பாஜகவின் ஏ டீம் திமுக. பெரியாரை தூக்கி பிடிக்கும் கட்சிகளுக்கு பெரியார் பற்றி பேசி வாக்கு சேகரிக்க துணிவு உண்டா என சீமான் கேள்வி. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து பெரியார் பெயரை கூறி திமுகவால் ஓட்டு கேட்க முடியுமா? பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம், அதை அறுத்து எறிய வேண்டும் என பெரியார் கூறியதை சொல்லி பிரச்சாரம் செய்ய முடியுமா எனவும் சீமான் கேள்வி. சீமான் பெரியாரை திட்டார், பெரியாரை இழிவா பேசிட்டார், அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நீ நல்ல ஆண்மகன் சொல்லணும். எப்படி சொல்லணும்? அங்க சொல்லணும், பெரியாரை பற்றி பேசி ஓட்டு கேட்கணும். சரியான வீரமிக்க ஆண்மக்கள் அங்க பேசணும். அங்க பெரியார் காந்தி படத்தை கேட்டு ஓட்டு கேட்டா பிஞ்ச செருப்பு வச்சு பிச்சு போடுவேன். தான் அடித்த அடியில் ஆரிய எதிர்ப்பு என கூறும் திமுக எஸ்.வி. சேகர் பின்னால் சுற்றி கொண்டிருப்பதாக சீமான் விமர்சனம். எஸ்.வி. சேகர் ஓட்டு கேட்டால் அவர் வசிக்கும் தெருவில் உள்ள பிராமணர்கள் கூட ஓட்டு போட மாட்டார்கள் என்றும் பேட்டி. தமிழ்நாடு முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி நிறைவடைந்ததும் மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கீடு முறை அமலுக்கு வரும். ஸ்மார்ட் மின்சார மீட்டர் கொள்முதலுக்காக விரைவில் புதிதாக டெண்டர் கோரப்பட உள்ளதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். தமிழகத்தில் பேருந்து கட்டண உயர்வு குறித்து 4 மாதங்களில் முடிவெடுக்க உயர்மட்ட குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு போக்குவரத்து கழகங்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் பொதுமக்களுடன் கலந்தாலோசிக்க ஆணை. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகிய 2 பேரும் மலம் கலந்தனர். முட்டுக்காடு பஞ்சாயத்து தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில் குற்றம் புரிந்துள்ளதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை. திருப்பரங்குன்றம் மலையில் அசைவ உணவு உண்ணும் புகைப்படத்தை சமூக வலைதள பக்கத்தில் எம்பி நவாஸ் கனி பகிர்ந்துள்ளார். நிரூபிக்கப்பட்டதால் பதவி விலகுவதோடு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தல். குடியரசு தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தேநீர் விருந்துக்கு தாவேகா தலைவர் விஜய்க்கு அழைப்பு. பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியின் தலைவர் என்ற முறையில் ஆளுநர் மாளிகை அழைப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் நியமனம். விஜய் உருவப்படத்துடன் கூடிய வெள்ளி நாணயம் கொடுத்து வாழ்த்து. கனிம வள கொள்ளைக்கு எதிராக புகார் கொடுத்த ஜகபர் அலி கொலை வழக்கில் சரணடைந்த குவாரி உரிமையாளர் ராமையாவுக்கு நீதிமன்ற காவல். பிப்ரவரி 3ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு.
ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் அரசு தரப்பில் வாதாட 2 மூத்த குற்றவியல் வழக்கறிஞர்கள் நியமனம். 2.5 லட்சம் பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை பிப்ரவரி 7ஆம் தேதிக்குள் முறைப்படுத்தி வழங்க காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவு. ரவுடிகளுக்கு பட்டப்பெயர் வைப்பதை தவிர்க்க வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. பாம் சரவணன், பாம்பு நாகராஜன் போன்ற பெயர்களை கேட்கும் போதே அச்சமாக உள்ளதாக நீதிபதிகள் கருத்து. வேங்கை வயல் வழக்கில் காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசே ஒப்படைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எதிரே 27 மாடிகளை கொண்ட பிரம்மாண்ட கட்டிடம் கட்ட 349.99 கோடி ரூபாய்க்கு டெண்டர். சென்னையின் புதிய அடையாளமாக கட்டிடத்தை கட்டி எழுப்ப மெட்ரோ திட்டம். கர்நாடக மாநிலம் மங்களூரு வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்ட 15 கிலோ தங்க நகைகள் திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டில் மீட்பு. கொள்ளையன் முருகாண்டியின் வீட்டில் நகைகளை மீட்ட போலீசார் அவரது தந்தையையும் கைது செய்தனர். வக்பு வாரிய கூட்டுக்குழு கூட்டத்தில் காரசார வாதத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் 10 பேர் சஸ்பெண்ட். திமுக எம்பி ஆர் ராசா உள்பட 10 எம்பிக்கள் மீது நடவடிக்கை. அமெரிக்காவில் கருக்கலைப்புக்கு எதிராக போராடியதால் வழக்குகளை எதிர்கொண்டு வரும் 23 பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கினார் ட்ரம்ப். ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் பதியப்பட்ட வழக்குகள் ரத்து. விஜயின் 69வது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வருகிற 26ஆம் தேதி வெளியாகும் என தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. இயக்குனர் வினோத் இயக்கத்தில் உருவாகும் படத்தின் பெயரும் அறிவிக்க உள்ளதாக தகவல்.